ஏப்ரல் 18 இன்றைய புனித கால்டினோஸ். இவர் இத்தாலி நாட்டில் மிலான் நகரில் ஏறக்குறைய 1100 ஆண்டு புகழ்மிக்க வல்வசி டெல்லா சாலா என்கின்ற குடும்பத்தில் பிறந்தார். சிறு வயதிலே இவருக்கு சிறந்த கல்வி கொடுக்கப்பட்டது. புகழ்பெற்ற குடும்பத்தின் வாரிசாக இருந்த இவர் இறைவனின் திருப்பணியாற்ற குருத்துவ பயிற்சி பெற்று அருள் பொழிவும் பெற்றார். 2 பேராயர்களின் கீழ் தலைமை செயலராகவும் தலைமை திருத்தொண்டராகவும் பணியாற்றினார். கால்டினஸின் காலம் சவால் நிறைந்த காலமாகும். 1159 திருத்தந்தை அட்ரியன் இறந்த பிறகு புதிய திருத்தந்தையாக 3ஆம் அலெக்சாண்டர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பேரரசர் ஃப்ரெட்ரிக் பார்பராசாவுக்கு ஆதரவாக இருந்த கர்தினால்கள் சிலர் ஒன்று சேர்ந்து பேரரசரின் தூண்டுதலின் பேரில் 4ஆம் விக்டர் என்பவரை போட்டி திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்தார்கள். மிலான் நகர மக்கள் திருத்தந்தை 3ஆம் அலெக்சாண்டருக்கே வணக்கமும் மரியாதையும் செலுத்தியதால் பேரரசர் வெகுண்டெழுந்தார். மிலான் நகரை சுற்றி இராணுவ முற்றுகைக்கு உத்தரவிட்டார். பேராயர்கள் ஹூபர்ட் மற்றும் கால்டினோஸ் இருவரையும் கட்டாயத்தின் பேரில் ஊர்விட்டு ஊர் ஓட வைத்தார். எனவே மிலான் நகரில் ஆயிரில்லாத நிலையானது. பட்டினியும் நோயும் மக்களை தாக்கி பலர் இறக்க ஆரம்பித்த போதுதான் அரசர் முற்றுகையை தளர்த்தினார். திருத்தந்தை 3ஆம் அலெக்சாண்டர் சேர்ந்து மகளோன், மொன்பெல்லியார் மற்றும் கிளர்மோண்ட் ஆகிய இடங்களுக்கு கால்டினோஸ் பயணித்தார். மேலும் சிசிலி வழியாக ரோமைக்கு திரும்பி வந்த போதும் உடனிருந்தார். தன்னுடன் தொடர்ந்து 1165 வரை நடந்த கால்டினோஸை 1165ஆம் ஆண்டு ரோமையில் உள்ள சாந்தா சபினா பேராலயத்தின் கர்தினாலாக திருத்தந்தை நியமித்தார். பேராயர் ஹூபர்ட் 1166 இறந்ததால் மிலான் நகர பேராயராக கால்டினோஸை நியமித்தார். அதன் பின்னர் தமது வாழ்நாள் முழுவதுமே தம் மக்களின் அமைதியான மற்றும் நிலையான வாழ்வுக்காக கால்டினோஸ் உழைத்தார். 1167 லம்பார்டு நகருக்கு திருப்பீட தூதராக நியமனம் பெற்றார். பேரரசர் பர்பராசா இறந்தவுடன் லம்பார்ட் மறைத்தளம் முழுவதையும் தமது பொறுப்பில் எடுத்துக்கொண்டார். போட்டி திருத்தந்தை 4ஆம் விக்டரை ஆதரித்த அனைத்து குருக்களையும் நீக்கிவிட்டு புதிய குருக்கள் மற்றும் ஆயர்களை திருப்பொழிவு செய்தார். பெற்ற கடனை திருப்பி செலுத்த முடியாதால் சிறையிலடைக்கப்பட்டவர்கள் மற்றும் மிலான் நகர ஏழைகளுக்கு உதவி செய்து எல்லோரின் அன்பையும் பெற்றார். இவர் 1176ஆம் ஆண்டு ஏப்ரல் 18 அன்று திருப்பலி நிறைவேற்றி மறையுரையாற்றிவிட்டு அமர்ந்தவர் அப்படியே இறந்து போனார்.